சாலையில் திரண்டிருந்த மக்கள் கூட்டம் அங்குள்ள ஒருவரது வீட்டின் பூட்டிய கதவையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. கண்ணீரில் குடும்பத்தினர் ஒருபுறம் அழுது கொண்டிருக்க, சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்து சூழலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிறிது நேரத்தில் பூட்டியிருந்த வீட்டின் கதவுகளை திறந்து காவல்துறையினர் உள்ளே நுழைந்தனர். அப்போது உள்ளே அவர்கள் கண்ட காட்சி அங்கிருந்தவர்களை அச்சத்தில் உறைய வைத்தது. கைகள் கட்டப்பட்டு உடலில் வெட்டுக்காயங்களுடன் பெண் ஒருவர் சடலமாக கிடந்துள்ளார். சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மோப்பநாய் உதவியுடன் கொலைக்கான தடயங்களை சேகரிக்க தொடங்கினர். ஆனால் காவல்துறை கையில் அப்போது எந்த ஆதாரங்களும் சிக்கவில்லை. இதனால் குதித்தெழுந்த இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். என்ன நடந்தது? யார் இந்த பெண்? கொலைக்கான காரணம் என்ன? முழுமையான பின்னணியை தெரிந்து கொள்ள விசாரணையில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் சுமதி, 45 வயதாகிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் இந்திராநகர் பகுதியில் வசித்து வந்துள்ளார். சுமதிக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கடந்த 10 ஆண்டுகளாகவே கணவரை பிரிந்து 2 மகன்களுடன் தனியே வாழ்ந்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் சுமதியின் 2 மகன்களும் ஓசூரில் வேலை பார்த்து வருவதால் சுமதி மட்டும் வீட்டில் தனியே இருந்துள்ளார். பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் கிராமப்புற உதவியாளராக வேலை பார்த்து வந்த சுமதி தினமும் வேலைக்கு செல்வது வழக்கம். ஆனால் சம்பவத்தன்று சுமதியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு அவரது வீடும் பூட்டியிருந்தது அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. காவல்துறைக்கு தகவல் கொடுத்து கதவை திறந்து பார்த்திருக்கிறார்கள். எங்க அக்கா பொண்ணு ஒண்டியுமா இருக்க நேரத்துல என்ன செஞ்சு எப்படி பண்ணாங்களா, கழுத்தை வெட்டி கையை வெட்டி மண்டையெல்லாம் உடச்சி காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆளை காலி பண்ணிட்டு கம்முன்னு அசாம கதவை மட்டும் சாத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது. எங்க பேர பையனுக்கு போன் பண்ணி விஷ்ணு எங்க அம்மாவை போன் பண்ணா 2 நாளா எங்கெல்லாம் போனே எடுக்கல, போய் என்னன்னு பண்ணி போன் கொடுறான் எங்க அம்மாக்கு போய் சொல்லிக்கிறான். பையன் சின்ன பையன் அங்க இருந்து அவன் போய் இப்படி கதவு வந்து பார்த்துட்டு ஐயோ எம்மா அத்தை ரத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல எங்க தம்பி பையன் வரதுக்கு அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கிறேன். அவங்ககிட்ட போய் சொல்லி அவன் அவங்க வீட்டுக்காரங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு ரத்த வெள்ளத்துல இருக்குது அந்த அம்மா, என்னான்னு தெரியல அப்படின்னு வந்தா அதுக்குள்ள போலீஸ்காரருக்கு போன் பண்ணி போலீஸ்காரர் வந்துட்டாங்க. கொலையாளிகளை கண்டுபிடிக்க அக்கம் பக்கத்தில் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அதில் சம்பவத்தன்று 2 இளைஞர்கள் சுமதி வீட்டிற்கு வந்து சென்ற செய்தி காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது. உடனடியாக போலீசார் அந்த 2 இளைஞர்களையும் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் சுமதியை அவரது சொந்த தம்பி மனைவியே ஆட்களை ஏவி கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமதியின் தம்பி மனைவி இந்திரகுமாரி என்பவர் சென்னையில் தங்கி ஹோமியோபதிக்கு பயிற்சி எடுத்து வந்துள்ளார். அப்போது இந்திரகுமாரிக்கு வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளத் தொடர்பாக மாறியிருக்கிறது. இந்திரகுமாரியின் கள்ளக்காதல் விவகாரம் சுமதிக்கு தெரியவர தகாத உறவை கைவிடுமாறு தம்பி மனைவியை கண்டித்திருக்கிறார். ஆனால் சுமதியின் கண்டிப்பு இந்திரகுமாரிக்கு கொலைவெறியை தூண்டியிருக்கிறது. கள்ளக்காதல் விவகாரத்தை சுமதி தன் கணவரிடம் போட்டுக் கொடுப்பதற்குள் தன்னுடைய தம்பி அரவிந்தை வைத்து அவரை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். சம்பவத்தன்று சுமதி வீட்டிற்குள் நுழைந்த அரவிந்தும் அவரது நண்பர் சக்தி என்பவரும் கத்தியை வைத்து சுமதியை மிரட்டியிருக்கிறார்கள். ஆனால் வாய் தகராறு கைகலப்பாக மாற சுமதியின் கைகளை கட்டி போட்டு கத்தியால் குத்தி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்திரகுமாரி உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்காதல் அதில் ஈடுபடுபவர்களை மட்டுமே பாதிப்பதில்லை, அவர்களுடைய குடும்பத்தாரையும் காவு வாங்கிவிடும் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது.